ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஊற்றப்பட்ட அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு தம்முடைய நாமத்தை ஊற்றி கொடுத்தது மட்டுமல்ல, தம்முடைய பரலோக அன்பையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் ஊற்றி கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியினாலேதான் கல்வாரி அன்பின் ஆழத்தை அறிகிறோம். இயேசு செய்த முதல் அற்புதம் கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுதான். அவர் கடைசியாக செய்த செயல் திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொன்னதே. ஆரம்பத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் முடிவில் திராட்சரசத்தை தம்முடைய இரத்தமாக மாற்றினார். மீன் பிடித்து கொண்டிருந்த படிப்பறிவில்லாத சாதாரண மாணவர்களையும் இயேசு தம்முடைய அன்பினால் சீஷர்களாக்கி அப்போஸ்தலர்களாக மாற்றிவிட்டார். அவர்களை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். ஆம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பை இயேசு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றி நம்மோடு கூட இணைந்து கொண்டார். அவர் மனுஷருடைய பெயரை சொல்லி, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று மகிழ்ச்சியோடு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் தம்மை இணைத்து கொண்டு அவர்களோடு பந்தியிருந்து தனது தாழ்மையை வெளிப்படுத்தினார். அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையானது. ஒரு நாள் பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை கட்டி பிடித்தாள். அவளுடைய உள்ளம் கிறிஸ்துவனுடைய அன்பினால் பொங்கினது. கண்ணீரினால் கிறிஸ்துவின் பாதங்களை கழுவினது மட்டுமல்ல, விலை உயர்ந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். தம்மை நேசித்த அன்பரின் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றுவதை தனக்கு கிடைத்த பாக்கியமாக அவள் நினைத்தாள். அதை கண்ட கிறிஸ்து, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சாட்சி கொடுத்தார். லூக்கா 7:47. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் மட்டுமல்ல, அன்புக்காக ஏங்குகிறவரும் கூட. பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15-17 வரை. அன்பிலே குறைவுபட்ட எபேசு சபையை பார்த்து கிறிஸ்து துக்கத்தோடு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்றார். வெளிப்படுத்தல் 2:4. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முதல் அன்பையும் முழு அன்பையும் கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து அன்பின் நீரூற்று கிறிஸ்துவை நோக்கி சென்று அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தட்டும். இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 22, 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் அவரில் முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.